இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா, ஏன் தொடரணும், ஏன் தொடரக்கூடாது, மக்கள் என்ன நினைக்கணும், இதைத்தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு அந்த வேட்பாளர் பார்த்தீங்களா, அவன் வந்து பேண்ட் சரியா போடல, இந்த வேட்பாளர் பார்த்தீங்களா இவன் வந்துட்டு இப்படி இருந்துட்டான், இதெல்லாம் வந்து சில்லற பேச்சுங்க. நம்ம வந்து பொதுவா பேசணும். வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா தொகுதியில இருக்கிற தொகுதியில 5 வேட்பாளர் 6 வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க யாரு அவங்க சரியா. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ மோகன்றவர் அண்ணா நகர் எம்எல்ஏவா இருந்தாரு இல்லையா? அவங்க அப்பாவே எனக்கு தெரியும், கோதண்டபாணி நாயுடு எம்சியா இருந்தாரு. அப்பெல்லாம் அவருக்கு நான் ஓட்டு கேட்டிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது காங்கிரஸ்ல. அப்போ அவர் பையன்தான் இவர் மோகன். அவரு திமுகல இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல அண்ணா நகர்ல. ஆனா அவருடைய பையனுக்கு வில்லிவாக்கத்துல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகனா கொடுத்துருக்காங்க. தாவேக்கால ஆதவ அர்ஜுனா போட்டி போடுறாரு. மற்ற நாம் தமிழர்ல போடுறாங்க. அப்புறம் வேற ஏதோ கட்சி போடுறாங்க. 4-5 பேர் களத்துல இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சபரீசன் மனைவியோடு வந்து இங்க நிக்கிறாரு. ஜனங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்ல, என் நண்பருங்க, என் நண்பருக்காக நான் வந்திருக்கிறேங்க அப்படின்றார். தப்பு கிடையாது. யார் வேணா யாருக்காக வேணா பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா இந்த நண்பர் எப்படி நண்பரானார்னா, இவர் வந்து அந்த சபரீசன் மனைவி, அதாவது ஸ்டாலின் பொண்ணு செந்தாமரைக்கு பல கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறாரு. யாரு? இந்த கார்த்திக் மோகன். பல கம்பெனியில இவங்க சேர்ந்து டைரக்டரெல்லாம் இருக்காங்க. அதே போல் இந்த ஜி ஸ்கொயர் கம்பெனி இருக்குல்ல, அதுலேயும் இவருக்கு வந்து பங்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துங்க ஒரு வியாபார தொடர்பில் தான் அவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்காகத்தான் இவர் வந்துட்டார். யார் இதுவரையில் பேக்ரவுண்ட்லேயே இருந்து பின்னணியில் இல்லை சபரீசன் வந்துட்டாரு. அவரை எதிர்த்து தானே இவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ சபரீசன் வந்துட்டார். ரைட், வரட்டும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் த ரைட். அவர் வந்து நண்பனுக்காகன்னு வராரு, அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு, போறாரு, ரைட் வச்சுங்க. ஆனா அங்க இருக்க திமுக நிர்வாகிகள், அமைச்சர் சேகர் பாபு உட்பட அப்படியே இப்படி கை கட்டிட்டு பின்னால போறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சபரீசன் ஆட்சியில் எதுலையாவது இருக்காரா? பொறுப்புல இருக்காரா? திமுக கட்சியில எதுலையாவது பொறுப்புல இருக்கிறாரா? இல்லை. நீ வந்து ஒரு அமைச்சர், ஒரு மாவட்ட செயலாளர், திமுகல ஒரு அமைச்சர், நீ எதுக்கு என் மருமகன் பின்னாலலாம்? அப்ப குடும்ப அரசியல் எவ்வளவு கொடூரமா வருது பாருங்க.